ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகாலையிலே, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு பூஜை அறையுமே நல்லா சுத்தப்படுத்திட்டு முருகப்பெருமானுடைய படத்தையும் நல்லா சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாமே வச்சு படத்துக்கு முன்னாடி நாம நட்சத்திர கோலம் போட்டு சடாட்சர மந்திரமான சரவண பவங்கிற எழுத்தையும் எழுதிக்கணும். கண்டிப்பா 2 பக்கமும் குத்து விளக்கும் ஏத்தி வைக்கணும். மாக்கோலம் போடும் போது அதுல 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நாம போடலாம். நல்ல மங்களகரமா இருக்கும். இந்த ஆடி கிருத்திகையில முருகனை விரதம் இருந்து வழிபட்டா கேட்ட வரன்கள் எல்லாமே கிடைக்கும். குறிப்பா குழந்தை வரம், திருமண வரம் அமையும், பதவி உயர்வு கிடைக்கும். செவ்வாய் கிரகத்தால பாதிக்கப்பட்டவங்க, திருமண தடை, செவ்வாய் தோஷம், வம்பு வழக்குகள்ல சிக்கியவங்க ஆடி கிருத்திகையில விரதம் இருந்து வழிபட்டா பிரச்சனைகள் தீரும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி அதிகாலை 12:37 மணி துவங்கி அன்றைய நாள் இரவு 10:53 மணி வரை இருக்கு. அதனால அந்த நாள் முழுவதும் நமக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம்ங்கிறது இருக்கு. விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலே எழுந்து நீராடி விரதத்தையும் துவங்கிக்கலாம். மாலை 6 மணி மேல முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டை முடிச்சு விரதத்தையும் முடிச்சுக்கலாம்.